சரி, ஓகே. அன்னைக்கு லாஸ்டா என்ன சம் பார்த்தோன்னு சொல்லுங்க. அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேமா, அன்னைக்கு ரூட் ஆஃப் அப்படின்னு தானே ஏதோ சம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்படிதான் இதை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்து முடிச்சிட்டோமா? பயிற்சி பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டா? பயிற்சி ஃபர்ஸ்ட்ல 4th சம்னு நினைக்கிறேன். 4th தவிர பார்த்தோம். எந்த சம்மு ஞாபகப்படுத்தி பாருங்க. 4th சம் கரெக்டா? 4th தான் எழுதணும். ஸ்கிரீன் தெரியுதுல எல்லாருக்கும்? தெரியுதுக்கா. ஓகே. root 2x square plus 7x plus 5 root 2 equal to 0. இதுதான் நம்ம பார்த்தோம். இது நம்ம இருபடி சமன்பாடுகளை தீர்க்க காரணிப்படுத்துதல் முறையில கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம காரணிப்படுத்துதல் மெத்தட்லயே போடலாம். சென்டர்ல இருக்கிற 7 பிளஸ் 7 போட்டுக்கலாம். இந்த ரூட் 2 இந்த 5 ரூட் 2 மல்டி பண்ணோம்னா இந்த ரூட் 2 மல்டி பண்ணா 2 கிடைக்கும். 5 கூட மல்டி பண்ணா 10. அப்போ பிளஸ் 10 பிளஸ் 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 தான், இங்கே பிளஸ் தான். 2 5 மல்டி பண்ணா 10 ஆட் பண்ணா பிளஸ் 7 கரெக்டா வருது. டிவைட் பை ரூட் 2, ஏன்னா ஃப்ரண்ட்ல ரூட் 2 இருக்கு. இந்த ரூட் 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணா ரூட் 2 மட்டும் இருக்கும். அப்ப இதை எழுதும் போது எக்ஸ் பிளஸ் ரூட் 2 எக்ஸ் பிளஸ் 5 பை ரூட் 2ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் ரூட் 2ன்னு வரும். இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா மைனஸ் 5 பை ரூட் 2ன்னு வரும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா பாருங்க. இதுல யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन படிங்க யாராவது. பயிற்சி 3.10ல செகண்ட் படிங்க. இந்த क्वेश्चन படிங்க. எண் அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடும் விளையாட வேண்டும். 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை g(n) = n² - n/2 எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஓகே, சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். n அணின்னு சொல்லிருக்காங்க. எத்தனை பேரு நமக்கு தெரியாது. கையுந்து வாலிபால் விளையாடுறாங்க. போட்டியில் ஒரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடு விளையாட வேண்டும். 15 போட்டிகள், மொத்தமா 15. அப்போ g(n) வேல்யூ 15. தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை n² - n/2 எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை என்னோட வேல்யூ கேக்குறாங்க. சிம்பிள். அதாவது g(n)க்கு பதிலா 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. n² - n/2. இதுல என்னோட வேல்யூ கேக்குறாங்க. அப்ப இதை ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம்னா 30 = n² - n வரும். இது ரெண்டுத்தையும் இங்கே வச்சுக்கலாம். இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -30 = 0. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி போட வேண்டியதான். அவ்வளவுதான். போட்டு காட்டுறேன் பாருங்க. அந்த சால்வ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். g(n) = n² - n/2 இருந்தது. அதுல இதுக்கு பதிலா 15 = n² - n/2. இதை இங்க ஆப்போசிட்ல மல்டி பண்ணிட்டோம்னா 30 = n² - n. இது அப்படியே இங்கே இருக்கட்டும். அப்போ n² - n, இது ஆப்போசிட் சைடு வச்சுட்டா -30 = 0. இதை காரணிப்படுத்தி போட வேண்டியதான். -1 -30. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 3 போட்டோம்னா 10, 4ல வர்றது 5ல போட்டோம்னா 6 கரெக்டா வருது.
இங்க மைனஸ். சரியா? சப்ராக்ட் பண்ணா -1, மல்டிபிள் பண்ணா -30 கரெக்டா வருது. என்னோட வேல்யூ தான் வேணும். இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா -5 வரும். இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா +6 வரும். இது -5 +6. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை டீமோட நம்பர் கேக்குறாங்க. மைனஸ் நாட் பாசிபிள். மைனஸ்ல வேல்யூ வராது. அப்ப என்னோட ஆன்சர் 6. அவ்வளவுதான் ஆன்சர். பிளஸ் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். இது பாருங்க. இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அக்கா, நீங்க அனுப்புனீங்களாக்கா 6th சாப்டர் நடத்தும்போது டெஸ்ட்டுக்கெல்லாம் கணக்கு? அதை ஆமாம்மா. மட்டும் அதை பார்த்தா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு சம் வருமாக்கா எக்ஸாமுக்கு? ஒரே ஒரு சம்மா? ஒரு சம்மாவது வருமாக்கா? ஒரு சம்மாவது வந்துடும். ஏன் அதை மட்டும் பாத்துட்டு போலான்னு இருக்கீங்களா? ஆமாக்கா. மத்ததெல்லாம் படிக்க மாட்டீங்களோ? நிறைய படிக்க வேண்டியது இருக்குக்கா. தமிழ் வர நாளைக்கு. அதான் சொல்றேன்ல, நீங்க அப்பப்பே படிச்சு வச்சாதான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். எக்ஸாமுக்கு முத நாள் டைமே பத்தாது. ஒரு சம்மு போட்டு பாக்குறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. சரி பாருங்க. போன எக்ஸாமுக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்களா இல்லையா? இல்லக்கா, அதுனா திருத்தவே இல்லையா கேட்டதுக்கு அவங்க. சரி விடுங்க. எப்படியுமே மோசமா தான் எழுதிருப்பீங்கன்னு அவங்களே திருத்தலையோ? இல்லக்கா, அது வந்து அதான் உண்மைன்னு சொல்றாங்க. இல்லக்கா, அது வந்து அணிகள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நம்பரா பார்த்து போடணுமா, அதனால நேரம் ஆகும். அதனால அது மந்த்லி தானேன்ட்டு அதை திருத்தல. அப்ப அதை விட இது ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் எழுத போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி நல்லா படிச்சு எழுதுங்க. அவங்க திருத்துறாங்க திருத்தல நீங்களே உங்களை செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு மிஸ்டேக்னு தெரியும்ல, எல்லா சமயம் போட்டு பாருங்க. சரியா? ஓகே. சரிம்மா. இந்த இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. சரிம்மா. ஓகே. இனிமே பார்க்க போறது வர்க்க பூர்த்தி முறை. இது ஒரு புது மெத்தட். சரியா? இது வரைக்கும் காரணிப்படுத்துகிற நிறைய மெத்தட் பார்த்தாச்சு. இது ஒரு புது மெத்தடு. இதுல நான் சொல்லித்தர ஸ்டெப் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த சம் கொடுத்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பாருங்க. வர்க்க பூர்த்தி முறை. உங்களுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் இந்த இருபடி சமன்பாடு கொடுத்து தீர்க்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்ல நீங்க போடலாமா? இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? காரணிப்படுத்தியே போட்டுடலாம். சரியா? ஆனா அவங்க ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க அப்படி கொடுத்தாங்கன்னா இப்ப நான் சொல்லித்தர மெத்தட்ல போடுங்க. சரியா? ஏன்னா வர்க்க பூர்த்தி முறை கொஞ்சம் வந்து பெருசா போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு இந்த மெத்தடே ஈஸி தான். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணாங்கன்னா அந்த மெத்தட்ல போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்ல நீங்க போட்டுக்கலாம். சரி, இப்ப இந்த கொஸ்டின் போடலாம். x² -3x -2 = 0. இதான் நமக்கு இருக்கிற கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்க்க பூர்த்தி முறை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா -3x இதெல்லாம் எழுதிட்டு இங்க கான்ஸ்டன்ட் டேம் இந்த அதாவது எக்ஸே இல்லாத ஒரு டேம் இருக்குல்ல அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் ஃபர்ஸ்ட் கொண்டு போங்க. இது முதல் ஸ்டெப். அடுத்து x² -3x இந்த எக்ஸின் கெழு என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. அத டிவைடட் பை 2 பண்ணணும். அதை 2ஆல வகுத்து ஸ்கொயர் பண்ணணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் அது மாதிரி பண்ணணும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணணும். புரியுதாமா? நான் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா பாருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை டிவைடட் பை 2 பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி இந்த பக்கமும் ஒரே மாதிரி பிளஸ்ல. ஏன்னா இது எதுவும் கேன்சல் ஆனா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதனால இங்கேயும் பிளஸ்ல வச்சுக்கிறோம். இது ஆப்போசிட் சைட் போனா எப்படி போகும்? மைனஸ்ல போகும். இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 0. எந்த வேல்யூமே சேஞ்ச் ஆகாது. அப்படின்றதுனால இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது புரியுதா எல்லாருக்கும்? செகண்ட் ஸ்டெப்.
ஃபர்ஸ்ட் இதை ஆப்போசிட் சைடு கொண்டு போறீங்க. அடுத்து இங்க என்ன இருக்கோ அதை டிவைட் பை 2 பண்ணி ஹோல் ஸ்கொயர் போடணும். ஓகேவா? புரியுதான்னு சொல்லுங்கம்மா. ஓகேக்கா. ஏதாவது சொன்னாதானே நான் புரியுதுன்னு சொன்னாதானே அடுத்தது சொல்ல முடியும். சரி, இத பாருங்களேன். பார்க்க இது எப்படி இருக்கு? யாருக்காவது ஏதாவது தோணுதா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் பார்க்க எது மாதிரிமா இருக்கு? சரி, பார்க்க எப்படி இல்ல இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா நான் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறேன். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இத இந்த ஃபார்முலால இதை போட்டு பாருங்களேன். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab 2ab 2 கேன்சல் ஆகி 2ab சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி காட்டுற பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த 2 கேன்சல் ஆயிருது. இந்த ஆன்சர் தானே இங்க இருக்கு. கரெக்டா? இதானமா இங்க இருக்கு. இடம் மட்டும் மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதனால இதுக்கு என்ன பண்ணலாம்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சிம்பிளா இதை நம்ம மாத்திக்கலாம். இங்க இருக்கிற இந்த டேமையும் மைனஸ்ல எடுத்துக்கணும். ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு. அதனால மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இங்க இருக்கிற டேமை நம்ம தான் சால்வ் பண்ணிக்கிறோம். 2 இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 9/4. ஓகேவா? புரியுதா? பாருங்க, போட்டுட்டு வர ஸ்டெப்ஸ் புரியுதா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல இந்த சம்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். போட போட உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்லி தரோன்றது. சரி, இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். x மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் இதை சால்வ் பண்ணோம்னா 8 பிளஸ் 9 டிவைட் பை 4. இது ஆட் பண்ணா 17/4. x plus 3 sorry x minus minus 3/2 whole square. இப்ப இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போக போகுது. x minus 3/2 ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போச்சுன்னா ரூட்டா போகும். ரூட் ஆஃப் 17க்கு வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? 17க்கு ரூட் எடுக்க தெரியுமா? ரூட் 17ஓட வேல்யூ என்ன? எதுவுமே சொல்ல மாட்டோம். நீங்களா ஏதாவது சொல்லுங்கக்கா. ரூட் ஆஃப் 4க்கு வேல்யூ தெரியுமா? ரூட் 4க்கு என்ன வேல்யூ? 2 கரெக்ட். இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கோங்க ரூட் வெளில எடுக்கிறதுனால. இப்ப எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா பிளஸ்ல போகும். பிளஸ் 17/2 இது பிளஸ்ல தான் போகும். 3/2 இது ஒரு ஆன்சரா வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணோம்னா கீழே பேஸ் 2 சமமா இருக்கிறதுனால கீழே 2 இது கூட்டினீங்கன்னா ரூட் ஆஃப் 17 பிளஸ் 3 இது ஒரு ஆன்சர். அதே மாதிரி மைனஸ்ல ஒண்ணு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 17/2 இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா பிளஸ் 3 வரும். அவ்வளவுதான். மைனஸ்ல ஒரு ஆன்சர் பிளஸ்ல ஒரு ஆன்சர் 2 வச்சுக்கோங்க. புரியுதா? பாருங்க, இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ்ல ஒரு ரூட் 17 மைனஸ்ல ஒரு ரூட் 17 எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் நான் சொல்றேன், கிளியரா பாத்துக்கோங்க. வர்க்க பூர்த்தி முறைன்னு கொடுத்துட்டாலே இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கெழு இந்த எக்ஸோட கெழு என்ன இருக்கோ அதை 2ஆல வகுத்து வர்க்கப்படுத்தணும், ஸ்கொயர் பண்ணணும். 2 பக்கமுமே பண்ணணும். இது பாக்குறதுக்கு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இல்லைன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ அது மாதிரி நீங்க மாத்திக்கணும். மாத்திட்டு இந்த பக்கத்துல உள்ளதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி எக்ஸ மட்டும் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஒரு டைம் பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க.
நெக்ஸ்ட் போடுவோமா? இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுச்சுக்கா. சரி, ஓகே. யார் சொன்னது இப்ப புரிஞ்சிச்சுன்னு? நான் தான்க்கா. ஓகே ஓகே ஓகே. இதே மாடல்ல இன்னொரு சம் சொல்லித்தரேன். இங்க பாருங்களேன், இந்த சம்முல ஒரு சின்ன வித்தியாசம். அதே மாதிரி சம் தான். இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தா அது ஃபர்ஸ்ட் வகுத்துடணும். இப்ப 2 இருக்குன்னா எல்லாத்தையும் 2ஆல வகுத்துருங்க, எல்லா டேமையும். ஓகேவா? அந்த ஸ்டெப் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க கெழுவு ஆப்போசிட் சைடு கொண்டு போக சொன்னேன். அதுக்கு முன்னாடி இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரால எல்லாத்தையும் வகுத்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வகுத்துட்டு அதுக்கப்புறமா சம் போடணும். சரியா? சரி, இப்ப இந்த சம் சொல்லுங்க, நம்ம போடலாம். அங்க இருக்கிற நம்பர் சொல்லுங்கம்மா. என்னமா? தீர்க்கன் மட்டும் தானக்கா இருக்கு எல்லா கணக்கும் தெரியும். தீர்க்கன் தான் இருக்கு. உங்களுக்கு நான் இப்போதைக்கு மாடலுக்கு நான் சம் சொல்லி தரேன். இந்த மெத்தட்ல நீங்க இந்த மெத்தட்லயும் போடலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச மெத்தட்லயும் போடலாம். சரியா? இப்போ கொஸ்டின் கேட்கும்போது வர்க்க பூர்த்தி முறைன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அந்த மெத்தட்ல மட்டும்தான் போடணும். அப்போ உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாதுல்ல, அதனாலதான் இப்ப சொல்லி தரேன். சரியா? சரிம்மா, இப்ப சம் சொல்லுங்க. x square minus x minus 1 equal to 0. கரெக்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 2ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுவோம். அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இப்ப இதை ஆப்போசிட் சைடு கொண்டு போயிருவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 1/2. இப்ப நான் என்ன சொன்னேன்? எக்ஸோட கெழு என்ன இருக்கோ அதை 2ஆல வகுக்கணும் அப்படின்னு சொன்னேன். எக்ஸோட கெழு என்ன இருக்கு? 1/2 இருக்கு. இது ஃபுல்லுமே சேர்த்துக்கணும். சரியா? ஃபுல்லுத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். சரி, இப்போ வந்து எக்ஸ் பை 2 பிளஸ் 1/2 கூட 2 மல்டிபிள் பண்ணிடும். அதாவது 1/2 கூட ஆஃப் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது மல்டிபிள் பண்ணா 4, 1/4 ஆயிரும். அப்போ 1/4 the whole square equal to 1/2 plus 1/4 the whole square. இப்படிதான் போடணும். சரியா? இது எப்படி போட்டுருக்குன்னு புரியுதாமா? இங்க என்ன நம்பர் இருந்தாலும் அதை 2ஆல வகுக்கணும்ல, வகுத்து தானே ஸ்கொயர் பண்ணணும். ஏற்கனவே 1/2 இருக்கு, அதை இன்னும் 2ஆல வகுக்கும் போது இது 2 மல்டிபிள்ல 1/4 வந்துடும். இந்த ஸ்டெப் புரியுதா எல்லாருக்கும்? பாருங்க. புரியுதா இல்ல ஏதோ டவுட் இருக்கா? வகுத்து 1/4 போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் 1/2 plus 1/4 ஸ்கொயர் பண்ணுமாக்கா? வகுத்து 1/4 போட்டுட்டு இங்க என்ன இருக்கு பாருங்க, ஈக்குவல் டு இந்த பக்கம் 1/2 இருக்குல்ல, அதுதான் இங்க எழுதியிருக்கேன். இங்க என்ன போட்டோமோ அதே தானே இங்கேயும் போடணும். 1/4 ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாடலுக்கு நம்ம மாத்தி எழுதிக்கலாம். நீங்க எதுவுமே யோசிக்க வேணாமா? இங்க இருக்கிற எக்ஸ போட்டுக்கோங்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே 1/4 போட்டுக்கோங்க. இங்க மைனஸ் இருந்தா மைனஸ் ஹோல் ஸ்கொயர், அவ்வளவுதான். ஈஸியா போட்டுக்கலாம். நீங்க வந்து ஒன்னு செக் பண்ணி எல்லாம் பார்க்க தேவையில்லை. சரியா? ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இதை சால்வ் பண்ணிக்கோங்க. 1/4 அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1/16. இதை நம்ம தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். எக்ஸ் 1/4 the whole square. இதை சால்வ் பண்ணோம்னா 16 பிளஸ் 2 இங்க போயிரும். இது மல்டிபிள் பண்ணா 32. அதுக்கப்புறமா எக்ஸ் 1/4 the whole square ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணோம்னா 18/32 கேன்சல் பண்ணிக்கலாம். 9 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 16 வருது. ஓகே, எக்ஸ் 1/4. நான் இப்ப இதை ரூட்டா இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் பண்ணா ரூட்டா போக போகுது. 9/16. 9/16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வேல்யூ வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. 3/4 பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. சரியா?
இப்போ எக்ஸ் -1/4 இப்போ +3/4 வச்சுக்கலாம். இப்போ +3/4னா எக்ஸோட வேல்யூ 3/4 +1/4. பேஸ் ரெண்டு சமமா இருக்கிறதுனால மேல ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. 4 கீழேயும் 4 கேன்சல் பண்ணா 1. இது ஒரு ஆன்சர். இப்போ எக்ஸ் -1/4 இப்போ -3/4 இருந்ததுதான். இது இப்போ ஆப்போசிட் சைடு போகும்போது -3/4 +1/4 இது ரெண்டும் சேம். அப்போ -2/4 இதை கேன்சல் பண்ணோம்னா 1/2 -1/2 எக்ஸோட வேல்யூ -1/2. அப்ப எக்ஸுக்கு -1/2ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, 1ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ரெண்டு ஆன்சர். அவ்வளவுதான். பாத்தீங்களா? நம்ம இதுல ஒரே ஒரு சம்ம கொடுத்தா ஈஸியா ஃபேக்டரைஸ்ல போட்டு போயிடும். காரணிப்படுத்துக அந்த மெத்தட்ல போட்டா ஈஸியா 2 நிமிஷத்துல போட்டுலாம். இது எவ்வளவு டைம் எடுக்குது பாருங்க. உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டா இதுல போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் நீங்க போடலாம். பாருங்க, இது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. அடுத்த சம் போலாங்க. ஓகே, எல்லாருக்கும் ஓகே தானமா? ஓகே, இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் பயிற்சி சாரி இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. அடுத்தது எல்லாமே எக்ஸாம்பிள்ல வந்து ஃபார்முலா சம்ஸ் தான் இருக்கு. பயிற்சியில உங்களால எந்தெந்த சம் போட முடியும், எதெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லுங்க. இதுதாம்மா இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டுருவீங்க, செகண்ட் போட்டுருவீங்களா? செகண்ட் எப்படி போடணும்னு சொல்லி தரேன், போடுறீங்களா? போடுறோம்க்கா. இதையும் மல்டிபிள் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைடு கொண்டு போனீங்கன்னா இதுவும் மல்டிபிள்ல வந்துரும். பக்கத்துல உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. பிளஸ் மைனஸ்ல வரும். சால்வ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். அதுக்கப்புறமா நீங்க இந்த வர்க்க பூர்த்தி முறையில போட வேண்டியதான். போடுறீங்களா? ஓகே, சரி. இந்த 2 சம் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. சரிம்மா, அடுத்து இனிமே பார்க்க போறது ஃபார்முலா. ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்றது பார்க்க போறோம். இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கே சொன்னேன், x equal to -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதுதான் ஃபார்முலா.
நோட் பண்ணியாச்சா? பண்ணிட்டோம்க்கா. ஓகே ஓகே. எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுல ஏபிசி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சின்னதா ஒண்ணு சொல்லித்தரேன், அதுக்கப்புறமா நீங்க சின்ன சின்னதெல்லாம் நான் சொல்லி தரல, சரியா? சின்ன சின்னதா சொல்லி கொடுத்தா அதே மெத்தட் தான், டைம் தான் வேஸ்ட் ஆகும். மாடலுக்கு ஒரு சம் சொல்லித்தரேன், அப்புறமா பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் நான் போட்டு காட்டுறேன், சரியா? சின்ன சின்னதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இதை கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்முலா சொல்லுங்க. காணும் தேடிட்டீங்களா? இருக்கீங்களா? ஆமாக்கா. நாங்க இங்க டியூஷன் எடுக்கிறோமா, சின்ன சின்ன பசங்க தான். அதுல பையனோட சைக்கிள வந்து காணும். அதான் அதான் தேடிட்டு இருந்தாங்க பசங்க. இப்ப அவங்க பசங்க இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அவங்க அம்மா கால் பண்றாங்க. அதான் உங்களுக்கு சரி அட்டென்ட் பண்ணி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல, அதுக்குதான். ஓகேக்கா. சரிம்மா, ஸ்கிரீன் தெரியுதுல்ல? இல்லக்கா. இல்லையா? எனக்கு தெரியுதே. தெரியுதுக்கா. சரிம்மா, சரி எக்ஸ் ஃபார்முலா சொல்லுங்க. மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகே, இதுல ஆமாக்கா. ஏபிசி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியும்க்கா. a ஓட வேல்யூ சொல்லுங்க பாப்போம். 1க்கா. வெரி குட். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 என்ன இருக்கோ அதுதான் a. அங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். b யோட வேல்யூ எக்ஸ் கீழ் 2. 2ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். -2 மைனஸ்ல இருந்தா மைனஸ் எடுத்துக்கணும், வித் சைனோட தான் எழுதணும், சரியா? இதை எடுத்துட்டு போய் இதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். x ஈக்குவல் டு மைனஸ் பி சப்ஸ்டிட் பண்ணுவோம். மைனஸ் b யோட வேல்யூ 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணணும். minus 4a c யோட வேல்யூ -2 divided by 2 into a யோட வேல்யூ 1. சால்வ் பண்ணுவோம். -2 plus or minus root of b square. 2 ஸ்கொயர் பண்ணா 4, மைனஸ் into மைனஸ் பிளஸ் 4 2 பெருக்கணும்னா 8 divided by 2 equal to -2 plus or minus இது ஆட் பண்ணா ரூட் 12/2. சரி, இப்போ இது எப்படி எழுதலாம்? இது ரெண்டுத்துக்கும் காமனா எழுதுறதுக்கு முன்னாடி பிரிச்சு எழுதிடும். x equal to -2 plus √2 √12 divided by 2 அதே மாதிரி மைனஸ்லயும் எழுதிக்கிறேன். பிளஸ்ல எழுதிருக்கோமா, அது மைனஸ்ல -2 minus √12/2 எழுதியிருக்கோம். இது ரெண்டுலயும் காமனா நான் என்ன எடுக்க போறேன்னா √2 எடுக்க போறேன். எடுக்கலாமா? எடுக்கலாம்க்கா. இந்த √2 இதுல -2 இருக்கு. √2 வெளில போயிடுச்சுன்னா -√2 மட்டும் இங்க உள்ள இருக்கும்.
இந்த √2 வெளியில போயிருச்சு, அப்ப இங்க +1 இருக்கிறதா அர்த்தம். டிவைட் பை 2 இருக்கு, அந்த √2 இதுவும் கேன்சல் பண்ணா √2 இருக்கும் பேலன்ஸ். ஆமா, இது ரெண்டுத்தையும் காமனா -√2 நான் வெளில எடுக்க போறேன். அப்போ இதுல இருந்து ஒரு √2 வெளில போயிடுச்சுன்னா இன்னொரு ஒரு √2 இருக்கும். இந்த மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா பிளஸ், இந்த சாரி இது 12, அப்பனா √6 உள்ள இருக்கும். இந்த 12 வந்து எப்படி எழுதலாம், √6 × √2 எழுதலாம். அந்த √2 வெளில போயிருச்சு, √6 உள்ள இருக்கும். டிவைட் பை 2, 2 வந்து √2 × √2 எழுதலாம். இந்த √2 இந்த √2 கேன்சல், ஒரு √2 அப்படி இருக்கும். அவ்வளவுதாமா. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் ஃபைனலா நீங்க எப்படி எழுதணும்னா, இல்ல என்னது கேன்சல் ஆயிடுச்சா புக்ல? ப்ளஸ் -3 வச்சிருக்காங்க. வெளியில எடுத்திருக்காங்களா? ஓகே, இது வந்து இந்த 60 நம்ம இருங்க ஒரு இது காமனா வெளியில எடுக்கிறதுல, காமனா வெளியில எடுக்கிறது அங்க 12 இருக்குல்ல, 12ல இருந்து எதை வெளில எடுக்கலாம்னா 12 எப்படி எழுதலாம், √2 × 2, 2 2s are 4, 4 × 3 தானே 12. இந்த √2க்கும் ஒரு √2 வெளியில எடுத்துடுறாங்க. அப்ப இதை எப்படி எழுதலாம்னா -√2 ± ஒரு 2 வெளியில வந்துருச்சு, ரூட்டுக்குள்ள 3 இருக்கு பை 2. இது எப்படி வந்திருக்குன்னு புரியுதாமா? இந்த 12 இப்படி மாத்தி எழுதியிருக்கும், √12. இப்போ இதுல தனித்தனியா எழுதிக்கோங்க. x = பிளஸ் தனியா மைனஸ் தனியா, சரியா? -2 + 2 √3 by 2 -2 √3 by 2. இது ரெண்டுலயும் காமனா 2 வெளியில எடுத்துட்டோம்னா 2 -1 + √3 by 2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். இப்ப ஆன்சர் -1 + √3. இது ஒரு ஆன்சர். அதே மாதிரி இது ரெண்டுலயும் காமனா -2 வெளியே எடுத்துட்டோம்னா 1 + √3 by 2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப மைனஸ் காமனா 1 + √3. இது ஒரு ஆன்சர். இது ஓகேயா பாருங்க. ஈஸி தான், ஃபார்முலா கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். வெளியில எடுக்கும்போது பார்த்து கரெக்டா வெளியில எடுத்துக்கோங்க. இது மட்டும் கரெக்டா போட்டுட்டீங்கன்னா இந்த சம் ஈஸியா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, எது டவுட் இருந்தா கேளுங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு தம்பி பாருங்க. இது போட்டுருங்க 3.33. எக்ஸாம்பிள் 3.33 போட்டுருங்க. 3.34 போட்டுருவீங்களா? 3.34 எக்ஸுக்கு பதிலா பி இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒன்னும் சேஞ்சஸ் இல்லை. இங்க √5 இருக்கு. நீங்க கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த √5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 ஆயிரும். இது போடுவீங்களா, போட்டு காட்டணுமா? சொல்லுங்க, உங்க விருப்பம் தான். போடணும்னா போட்டு காட்டுறேன், இல்ல போட்டுக்கிறீங்கன்னா நீங்க போட்டுக்கோங்க. என்னமா என்ன சொன்னீங்க, புரியல. போட்டுக்கிறோம்க்கா.
போட்டுக்கிறீங்களா? சரி, ஓகே. இந்த சம் நான் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது நான் கொடுத்துறேன். வித்தியாசம் கிடையாது, கான்ஸ்டன்ட் டேர்ம் வேரியபிள்ஸ் வச்சிருக்காங்க. அதனால அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்க போட மாட்டீங்க. சரி, இதுல பாருங்க. இந்த இதுல எதெல்லாம் போடுவீங்க? செகண்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டுருவீங்க, தேர்ட் போட்டுக்குவீங்க, செகண்ட், ஃபோர்த் இது ரெண்டு போடுவீங்களா? இதுல எது சொல்லி தரணுமா பாருங்க. கொடுத்திருக்காங்க பாருங்க. சூத்திர முறையினை பயன்படுத்தினா ஃபார்முலா மெத்தடு கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடு வர்க்க பூர்த்தி முறையிலும் தீர்க்க அப்படிலாம் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த மெத்தட் தான் நீங்க போடணும். சரியா? மாத்தி போடக்கூடாது. மாத்தி போட்டா மார்க்ஸ் தர மாட்டாங்க. சரி, இந்த செகண்ட்ல இந்த தேர்ட், செகண்ட், ஃபோர்த் போடுவீங்களா? இல்ல ஏதாவது சொல்லி தரணுமா? ஃபோர்த் நான் போட்டு காமிக்கிறேன். செகண்ட் போடுவீங்களா? சொல்லி தரட்டா? வேண்டாம்க்கா. வேணாமா? போட்டுருவீங்களா? போட்டுருவீங்களாமா? ரூட்லாம் வரதுல போட்டுருவீங்களே? போட்டுறோம்க்கா. சரி, ஓகே. சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. சரி, இந்த ஃபோர்த் சம் இப்போ நான் சொல்லித்தரேன். அது கொஞ்சம் பெருசு, எடுத்துக்காட்டு மாதிரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதை மட்டும் ஓகே மேம், சம் மட்டும் சொல்லுங்க. மைனஸ் 12ay பிளஸ் பிராக்கெட்ல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, இதுல y ஸ்கொயர் y இதை தவிர்த்து பாக்கி இருக்கிறதெல்லாம் ஏபின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஏயோட வேல்யூ 36, பியோட வேல்யூ -12, சியோட வேல்யூ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். y ஈக்குவல் டு எடுத்துக்கோங்க, மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2. சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். மைனஸ் b மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருது. 12a
போல நேத்து மாதிரிலாம் நான் போல, பயப்படாதீங்க. நேத்து வந்து கிளாஸ் வந்து கட் ஆயிட்டு, அதுக்கு வந்து நெட் இல்லாத காரணம். நான் எப்படியுமே நெட் போட்டுருவோமா, ஆனாலுமே நேத்து 2 இதுலயுமே சுத்தமா 1% கூட காட்டல. காட்டினா டக்குன்னு நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்ப நான் சொன்னேன்ல இந்த சைக்கிள் இதுக்கு அவங்க அம்மா, இப்ப அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, இன்னொரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, இப்ப அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, அதனால. ஓகே, நான் முடிச்சு கொடுத்துட்டே போறேன், பயப்படாதீங்க. எப்படி வந்து சிக்கிருக்கேன்னு பாத்தீங்களா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகே ஓகே. பி ஸ்கொயர் அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 12 ஸ்கொயர் பண்ணா 144 ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 ஏயோட வேல்யூ 36, சியோட வேல்யூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். 36 4 பெருக்கி பாருங்கம்மா எவ்வளவு வேல்யூ வருதுன்னு. 2 இன்ட்டு ஏ, அதுவே 36 இன்ட்டு 2 பெருக்கி சொல்லுங்க. பெரிய பெரிய நம்பர்லாம் நீங்க தான் பெருக்கி சொல்லணும், சரியா? 144 ஏ ஸ்கொயர், இதை மல்டி பண்ண என்னமா வருது? 144 வருதா? 144 தான் வருது. ஓகே, மைனஸ் 144 ஏ ஸ்கொயர் கூட மல்டி பண்ணா மைனஸ் 144 ஏ ஸ்கொயர். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருது, இதுக்குள்ள விட்டு நான் மல்டி பண்ணிடுறேன் வர ஆன்சரை. 144 பி ஸ்கொயர் டிவைட் பை 36 2 பெருக்கணும்னா 72. ஓகே, இப்போ y ஈக்குவல் டு 12 ஏ பிளஸ் ஆர் மைனஸ், இந்த இதுவும் கேன்சல் ஆயிடுது, ஏன்னா மைனஸ் பிளஸ். ரூட் ஆஃப் 144 பி ஸ்கொயர் பை 72. இதுல வந்து எப்படி எழுதலாம்? 12 ஏ பிளஸ் ஆர் மைனஸ், இது ரூட் விட்டு வெளில எடுத்தோம்னா 12 பி வரும். 144 ரூட் விட்டு எடுத்தீங்கன்னா 12 பி ஸ்கொயர் ரூட் விட்டு எடுத்தா பி 72. இது ரெண்டுலயும் காமனா உங்களால 72 வெளில எடுக்க முடியும், பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் இருக்கு, சரியா? 12 ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பி 72. 12 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம், 6 டைம்ஸ் போகும்னு நினைக்கிறேன், கரெக்டா? 6 டைம்ஸ் தான் போகும். இப்போ y-யோட வேல்யூ a plus b divided by 6, இதே மைனஸ்லயும் a minus b divided by 6, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, இது டவுட் இருந்தா கேளுங்க. பாத்தீங்களா, நீங்களாம் குரூப்ல மெசேஜ் போட்டீங்க, நானும் போய் மெசேஜ் போட்டு வந்துட்டேன். ஓகே, இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்காமா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம், நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்டிருக்காங்க. நாளைக்கு எக்ஸாம் எல்லாருக்கும். ஓகே, எக்ஸாம் நாளைக்கு, மேத்ஸ் எக்ஸாம் நாளைக்கு. ஓகே, நல்லா பண்ணுங்க எக்ஸாம். இந்த டைம் ஆகுது சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ட்ரைலாம் இல்ல, சென்டம் எடுத்துட்டு வாங்க. சென்டம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி போன டைம் ஒரு பொண்ணு எடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். லாஸ்ட் டைம்ல ஒரு பையன் எடுத்துக்கிட்டே இருப்பான், அந்த பையனுக்குலாம் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்க கண்டிப்பா நல்ல மார்க், அதாவது நல்ல மார்க்னா 100 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிஃப்ட் உண்டு. ட்ரைலாம் பண்ணக்கூடாது, எடுக்கணும். ஓகே ஓகே. டான்ல எல்லாம் எடுக்கணும், நான் அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஒரு டைம் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. எடுத்து காட்டுறீங்களா? சரிம்மா. ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா. பாய் பாய் பாய்.